நாளும் நல்லவை சிந்தனை துளிகள் தொகுப்பு 9 சிறுகதை வறுமையின் சுவடுகளும் பிரியாத பிரிவும். பாத்திமாவின் கண்கள் எப்போதும் ஒரு அமைதியான ஏரியைப் போலிருக்கும். ஆனால் அந்த ஏரிக்குள்ளே எத்தனை புயல்கள் அடித்து ஓய்ந்திருக்கின்றன என்பது அவளை பெற்ற இந்த உலகத்திற்கு தெரியாது. உழைப்பால் உயர்ந்த பாசம். பாத்திமாவிற்கு தாயும் தந்தையும் அவளுடைய உம்மா, பேத்திக்கு உம்மா பாட்டிதான். அவளுடைய தாத்தாவின் தாயான அந்த வயதான உம்மா தன் முதுமையையும் பொருட்படுத்தாமல் அதிகாலை 3 மணிக்கெல்லாம் எழுந்து விடுவார். இடியாப்ப தட்டுகளின் சத்தமும் அடுப்பிலிருந்து வரும் புகையும் தான் பாத்திமாவின் விடியல். பாத்திமா நல்லா படிக்கணும், எங்கள மாதிரி கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே சுட சுட இடியாப்பங்களை கூடைகளில் அடுக்கி தெரு தெருவாக விற்று பாத்திமாவை படிக்க வைத்தார் உம்மா. பாத்திமாவும் உம்மாவின் கஷ்டத்தை உணர்ந்து வகுப்பில் எப்போதும் முதல் மாணவியாகவே திகழ்ந்தாள். புத்தகங்களை புரட்டும் போதெல்லாம் அவளுக்கு உம்மாவின் தேய்ந்து போன கைகள்தான் நினைவுக்கு வரும். ஆனால் ஏழ்மை என்பது ஒரு கொடூரமான நிழல் அல்லவா? அது நிழல் போல தொடர்ந்து கொண்டே இருந்தது. கனவோடு கலைந்த படிப்பு. ஒரு கட்டத்தில் வறுமையின் பிடி இன்னும் இறுகியது. உம்மாவால் முன்பு போல உழைக்க முடியவில்லை. படிப்பு உனக்கு சோறு போடும் பாத்திமா, ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில உன்னை ஒரு நல்ல இடத்தில ஒப்படைக்கிறது தான் என் கடைசி ஆசை என்று உம்மா கண்ணீர் வடித்தார். நல்லா படித்து கொண்டிருந்த பாத்திமா தன் உம்மாவின் கண்ணீருக்காகவும் ஏழ்மையின் காரணத்திற்காகவும் தன் கல்விக் கனவை பாதியிலேயே பலி கொடுத்தாள். அவளுக்கு திருமணம் நிச்சயமாகியது. மாப்பிள்ளை பர்ஹான், குணம் நிறைந்த ஒரு நடுத்தர வர்க்கத்து வாலிபன். 2 மாதத்து வசந்தம். பர்ஹானுக்கும் பாத்திமாவிற்கும் திருமணம் மிக எளிமையாக நடந்து முடிந்தது. பர்ஹான் பாத்திமாவை தன் உயிராக நேசித்தான். அவளுடைய உம்மாவின் தியாகத்தை மதித்தான். பாத்திமாவின் வாழ்வில் அதுவரை இல்லாத ஒரு புது வசந்தம் வீசியது. ஏழ்மையின் வடுக்களை பர்ஹானின் அன்பு மெல்ல மெல்ல ஆற்றத் தொடங்கியது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. திருமணமாகி 2 மாதங்கள் கூட இன்னும் முழுமையாக முடியவில்லை. பர்ஹானின் குடும்ப சூழ்நிலை, கடன்கள் மற்றும் பாத்திமாவை நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்ற கட்டாயம் அவனை ஒரு கடினமான முடிவை எடுக்க வைத்தது. குடும்பத்துக்காக உழைக்க அவன் வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவானது. விமான நிலையத்தின் கண்ணீர் கடல். விமான நிலையத்தின் புறப்பாடு டிபார்ச்சர் வாயிலுக்கு அருகே பாத்திமா நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய கைகள் ஃபர்ஹானின் கைகளை விட மறுத்து நடுங்கின. 2 மாசம்தான் ஃபர்ஹான், இன்னும் உங்களை நான் முழுசா பார்த்து கூட முடிக்கல, அதுக்குள்ள ஏன் இந்த பிரிவு என்று அவளது இதயம் கதறியது. ஆனால் அதை வெளியே சொல்லாமல் தன் தொண்டைக்குள்ளேயே விழுங்கிக் கொண்டாள். ஃபர்ஹான் அவளது கண்களை துடைத்து, உன்னையும் உம்மாவையும் நல்லா பார்த்துக்கத்தான் ஃபாத்திமா நான் போறேன், சீக்கிரம் வந்துடுவேன் என்று கூறிவிட்டு கனத்த இதயத்தோடு உள்ளே நடந்தான். அவன் உள்ளே செல்லும் வரை ஃபாத்திமா சிலையாக உறைந்து நின்று பார்த்து கொண்டே இருந்தாள். அவன் மறைந்ததும் அவளையும் அறியாமல் கண்கள் குளமாகின. தொடர முடியாத புதிய வாழ்க்கை. வீட்டிற்கு திரும்பிய ஃபாத்திமாவிற்கு அந்த வீடு ஒரு பாலைவனமாக தோன்றியது. கைகளில் இன்னும் மருதாணி நிறம் கூட மாறவில்லை. வளையல்களின் சத்தம் ஃபர்ஹானின் நினைவுகளையே எழுப்பியது. ஒரு பெண்ணின் புதிய திருமண வாழ்க்கை என்பது கணவனின் அருகாமையோடு மலர வேண்டியது. ஆனால் ஃபாத்திமாவின் வாழ்க்கையோ தனிமையின் ரணத்தோடு தொடங்கியது. இரவு நேரங்களில் ஃபர்ஹான் படுத்திருந்த பாயை பார்த்து விம்மி விம்மி அழுவது அவளது வழக்கமாகி போனது. மறுபுறம் வயதான உம்மாவை பார்க்கும்போது தன் கவலையை மறைத்து புன்னகைக்க வேண்டிய கட்டாயம். உனக்கு ஒரு நல்ல வாழ்வு அமையணும்னு நினைச்சேன் ஃபாத்திமா, ஆனா என் ஏழ்மை உன்னையும் ஃபர்ஹானையும் இப்படி பிரிச்சிடுச்சே என்று உம்மா அழும்போது ஃபாத்திமா அவரை தேற்றினாள். வசந்தத்தை அனுபவிக்க வேண்டிய வயதில் பிரிவின் துயரத்தையும் தனிமையின் வாரத்தையும் சுமந்து கொண்டு ஃபர்ஹானின் வரவிற்காக காத்திருக்கும் ஒரு தேவதையாக மாறினாள் ஃபாத்திமா. அவளது கண்ணீரில் வறுமையின் வலியும் இருந்தது, பிரியாத அன்பின் ஏக்கமும் இருந்தது. நன்றி. உங்களுக்கு இந்த கதையின் அடுத்த பகுதி வேண்டும் என்று கூறினால் அடுத்த பகுதியை இன்னொரு காணொளியில் தருகிறேன். நன்றி. தொகுப்பு அப்துர் ரஹ்மான் இப்னு முகமது ரிஃப்தி.
அல் ஹாஷிமி, திஹாரியா. இது போன்ற பயனுள்ள தகவல்களை கேட்பதற்கு கன்சூல் அம்மார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.